சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பிரியாணி கடை நடத்தி வரும் ஞானசேகரன் என்பவர் கைது. அறிவியல் பூர்வ ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்த போலீசார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவியிடம் வீடியோ கால் மூலம் குற்றவாளி ஞானசேகரன் தான் என்பதை உறுதி செய்த போலீசார். கைதான ஞானசேகரன் இதேபோல் பல பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர் பல வழக்குகள் உள்ளதாகவும் காவல்துறை தகவல். கைதான ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கண்காணிப்பு பட்டியலில் வைக்கப்படாதது ஏன்? கைதான நபரின் புகைப்படங்களை வெளியிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைதான நபர் திமுக நிர்வாகி என்பது உண்மை அல்ல. எது நடந்தாலும் திமுகவை குறை கூறுவது அண்ணாமலையின் இயல்பு என்றும் அமைச்சர் கோவி செழியன் பதில். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் உள்ளேயே மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தவிக தலைவர் விஜய் கண்டனம். அண்ணா பல்கலைக்கழகம் வியாழக்கிழமை வழக்கம் போல் இயங்கும். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. முதலமைச்சர் பிரதமரிடம் டங்ஸ்டன் பிரச்சனையை எடுத்து கூறியதை அடுத்து மறு ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி. டங்ஸ்டன் கனிம சுரங்க விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை. திராவிட கட்சிகளுடன் முரண்பாடு, மாறுபட்ட கருத்துகள், விமர்சனங்கள் எங்களுக்கும் உண்டு. திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு சனாதன கட்சிகள் உள்ளே வர அனுமதிக்க முடியாது என திருமாவளவன் பரபரப்பு பேச்சு. முரண்பாடுகள் இல்லையா? உண்டு. மாறுபட்ட கருத்துக்கள் இல்லையா? இருக்கிறது. விமர்சனங்கள் இல்லையா? விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனாலும் திராவிட இயக்கங்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் ஏன் நினைக்கிறோம்? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துமாறு பிரதமர் மோடியிடம் கேட்டுள்ளேன். தகுதியானவர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்வேன் என்று பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. ஒரு முறை கேட்டிருக்கிறேன். எங்க ஐயா 3 கடிதம் எழுதியிருக்கிறாரு. நான் 6 முறை நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனா இதுக்கு மேல தகுதியானவர்கள் கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன். ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக பக்கம் இருப்பதாக அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் கூறுவது தவறு. மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேட்டி. இருக்காங்க அப்படின்னு சொல்றதே முதல்ல தப்பு. உயிர் கொள்கையை விட்டுவிட்டு கூட்டணிக்காக பாமக கொள்கை சமரசம் செய்து கொள்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்ற பாமகவின் நிலைப்பாட்டில் தவறு இல்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. அரசியல் அமைப்பு குறித்து பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். சனாதனம் என்பது அனைவரையும் அரவணைப்பது என்றும் பேச்சு. கடலூர் மாவட்டம் பெரியகுப்பம் கடற்கரையில் நடந்த மோதல் சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் அதிரடி. கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு அமெரிக்காவில் நடைபெற்ற அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. சிவராஜ்குமாருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த சிறுநீரகம் அகற்றம், செயற்கை சிறுநீரகப்பை பொருத்தம்.
நாட்டின் முதலாவது நதிகள் இணைப்பு திட்டமான கேன்பெட்வா நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் கஜுராகோவில் விழா. इसके माध्यम से परियोजना साकार हो रही है. प्रधानमंत्री जी इस जल को प्रवाहित करते हुए बेतवा नदी के पवित्र जल को, और अब मुख्यमंत्री जी से निवेदन कि माननीय प्रधानमंत्री जी को केन नदी के जल से भरा कलश भेंट करें. और देवी सज्जनों, ये पल केन नदी का जल प्रवाह करते हुए हमारे माननीय प्रधानमंत्री जी और उनके कर कमलों द्वारा इन दोनों नदियों का अति सुंदर और रमणीय संगम, केन और बेतवा नदियों का ये ऐतिहासिक मिलन देवी सज्जनों सदियों तक हमारी साझा समृद्धि और एकता का प्रतीक रहेगा. பெங்களூருவில் பாஜக எம்எல்ஏ மீது முட்டை வீச்சால் பரபரப்பு. மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. ஹைதராபாத் திரையரங்கில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு புஷ்பா 2 படக்குழு சார்பில் 2 கோடி ரூபாய் நிதி உதவி. ஏற்கனவே 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்ட நிலையில் அல்லு அர்ஜுன் 1 கோடி ரூபாயும், இயக்குனர் சுகுமார் 50 லட்சம் ரூபாயும் நிதியுதவி அளிப்பு. ஜம்மு காஷ்மீரின் லால் சவுக் பகுதியில் களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். கடும் குளிரிலும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி.